இன்னைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு முடிவு பண்ணிட்டோம், இல்லை நமக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா 50,000 50 லட்சம் வரைக்குமே செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா என்னோட தெரிஞ்சவங்களோட ஸ்டோரி தான். அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிருச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் பேபி, அதாவது குறைமாத குழந்தை. அந்த குழந்தைய என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் என்ஐசியூவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 8,000 10,000 வரைக்கும் ஒரு நாளுக்கே செலவாகும். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்பொழுது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி செலவுகளை நம்ம எப்படி தவிர்க்கலாம்னா, நீங்கள் ஆல்ரெடி மேரிடு, இல்லை இனிமேல் மேரேஜ் பண்ண போகிறீங்க, இல்லைனா ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க, இல்லைனா ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் அப்படின்னா மெட்டர்னிட்டி கவரேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான செலவுகளை நீங்கள் குறைக்க முடியும். அப்புறம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் அப்படின்னா there are many plans with waiting period only 3 months. அதாவது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. என்னன்னா நீங்கள் உங்களுடைய 6வது மாதம் ப்ரெக்னன்சியில் கூட பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இதுதான் இந்த பிளான். இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் பிளான் எல்லாமே நம்ம பயோல இருக்க லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் என்னவா இருந்தாலும் நீங்க ஒரு மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி போடுறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய பேபிக்கும் ஃப்ரம் டே 1ல கவர் ஆகிற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ஐசியூ எக்ஸ்பென்சஸையும் அது கவர் அப் பண்ணிக்கும். அப்புறம் there are many plans which offering fixed benefit of 50,000. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்புறம் மற்ற அதர் இல்னஸுக்கும் இது எல்லாமே கவர் ஆகும். நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை. அப்புறம் நிறைய பிளான்ஸ் 1 கோடி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கு ஃபார் 3 இயர்ஸ். இதை நீங்க வித்தின் இயர்ல எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக பே பண்ண தேவையில்லைங்க. ஒரு மாசத்துக்கே 400 500 ரூபா வரைக்கும் இருக்கு, which offer up to 1 crore in coverage. ஸோ என்னோட பயோல இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பிளான்ஸ் இந்தியாவோட டாப் கம்பெனிஸ்ல கம்பேர் பண்ணி அப் டு 25% டிஸ்கவுண்ட்ல நீங்க ஒரு நல்ல பிளான் எடுத்து போட்டுக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸ் எடுக்கும்போது நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு பெரிய செலவோட நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வர தேவையில்லைங்க. நம்ம சேமிச்சு வச்ச காசெல்லாம் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இல்லைங்களா. உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.